வணக்கம். நான் டாக்டர் எம் வி ராமச்சந்திரன், நுரையீரல் மருத்துவர், சேலம் காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லங் கேன்சர், அதாவது புற்றுநோய். ஸோ லங் கேன்சருக்கு ஏர்லி சைன்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ லங் கேன்சருக்கு ஏர்லி சைன்ஸ்னு பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய சிம்டம்ஸ்னு பார்த்திங்கன்னா இருமல், அதாவது காஃப். அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ட்ரை காஃபாக தான் ஸ்டார்ட் ஆகும், சளி இல்லாமல். பிறகு போக போக கொஞ்சம் சளியோட கூட வரும். ஸோ இருமல் கூட சேர்த்து மூச்சு வாங்குறது இருக்கலாம், இடைக்குறைவு, இந்த மாதிரியான தொந்தரவுகள் சேர்ந்து வரலாம். இது எல்லாருக்குமே இப்போ இருமல் சளி பிடிக்கிறோம். ஒரு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக இருமல் இருக்கும். அவங்களுக்குலாம் கேன்சர் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் யாருக்கு வரதுக்கான ரிஸ்க் அதிகம்னு பார்த்திங்கன்னா ஸ்மோக்கர்ஸ். ஸோ ஒரு 40-50 வயசுக்கு மேலே இருக்கவங்க. யூஸ்வலாக மேல்ஸ்க்கு ரொம்ப காமனாக புற்றுநோய் வர மாதிரி ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ கூட வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் ப்ளஸ் அவுட்டோர் ஏர் பொல்யூஷன் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறவங்க, இவங்களுக்குலாம் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இருமல் சளி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமாக ஒருத்தருக்கு குறையாமல் இருக்குது. ஒரே மாதிரி சிம்டம்ஸ் மெயின்டைன் ஆகுது, அதிகம் தான் ஆகுதே தவிர கம்மி மட்டும் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குதுன்னா முதல்ல நம்ம வந்து அருகில் ஒரு மருத்துவரை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்மோக்கராக இருக்கார், அவர் வந்து அவருக்கு கேன்சர் இருக்குதா இல்லையான்னு ரெகுலராக பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து லங் கேன்சர் ஸ்க்ரீனிங்னு சொல்லிட்டு ஒரு இதுவே பண்ணுவாங்க. எப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு சிடி எடுத்து பார்த்துட்டு அப்புறம் பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு லங்கோட அளவுகளை சொல்லுவாங்க. சிடியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது தென்னந்தெளிவாக ஏதாவது டாக்டர் அதை கட்டி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். இதில் இருந்துச்சுன்னா ஃபர்தராக அதை ஒர்க்அப் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்டம்ஸ் நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டேஜில் தான் வந்து டாக்டர்கிட்டே வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ்க்குலாம் வருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும், ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம் தான் நமக்கு லங் கேன்சர் ஸ்க்ரீனிங் இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ இது கூட சேர்த்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஸ்மோக்கராக இருக்கும், நமக்கு இருமல் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது, நமக்கு வெயிட்லும் தானாக கம்மியாகுது ஒரு காரணமே இல்லாமல், அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு தாட்டி வந்துட்டு நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போய் பரிசோதிக்கிறது இன்றைக்குமே நல்லது. ஸோ லங் கேன்சர் ஒன்ஸ் வந்துடுச்சுன்னா இன்றைக்கி நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஏர்லியராக கண்டுபிடிச்சோம்னா அவுட்கம்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அருகிலுள்ள டாக்டரை பார்த்துக்கோங்க. வணக்கம், நன்றி.